கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரிகட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரிகட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டு இருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிங்கள் என்று வேத வசனம் கூறுகிறது. பிரியமானவர்களே, நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள அழைக்கப்பட்ட ஜனங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே அதை அறிந்தவர்களாய் மற்றவர்களை நாம் ஆசீர்வதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒருபோதும் மற்றவர்களை சபிக்காதபடிக்கு, சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அழைக்கப்பட்ட ஜனங்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்களை ஆசீர்வதித்து நாம் ஜெபிக்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது தேவன் நம்முடைய குடும்பத்தை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரிகட்டாமல் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு விரோதமாக யாராவது தீமை செய்தால், நமக்கு துன்பத்தை கொடுத்து கொண்டு இருந்தால், நம்மை தொந்தரவுபடுத்தினால் நாம் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். அதற்கு ஒருபோதும் பதில் செய்யக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது, அவரே பதில் செய்வார் என்று. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்களை மன்னிக்க நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஒருபோதும் தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு, நம்மை உதாசனப்படுத்தினவர்களை உதாசனப்படுத்தாதபடிக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிப்போம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள அழைக்கப்பட்ட ஜனங்கள். அதை அறிந்தவர்களாய் மற்றவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கும் பொழுது தேவன் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். மற்றவர்கள் நமக்கு விரோதமாக தீமை செய்கிறார்கள் என்று நாமும் பதிலுக்கு தீமை செய்யக்கூடாது. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். பிரியமானவர்களே, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் என்று வசனம் சொல்கிறது. ஒருபோதும் சத்ருவானுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு விரோதமாக யார் தீமை செய்தாலும், நம்மை துன்பப்படுத்தினாலும், நம்மை வேதனைப்படுத்தினாலும், நம்மை பழித்து பேசினாலும், நமக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொன்னாலும் அவர்களை மன்னித்து ஆசீர்வதிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் நம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அழைக்கப்பட்ட ஜனங்கள். தேவன் நம்மை ஆசீர்வதிக்க அழைத்திருக்கிறார். அதை அறிந்தவர்களாய் மற்றவர்களை ஆசீர்வதிப்போம். தேவன் நம்முடைய குடும்பத்தை பாதுகாப்பார், நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட நம்முடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றியப்பா. நல்லவரே மை துதிக்கிறோம், வல்லவரே மை துதிக்கிறோம், மகிமை உள்ளவரே மை துதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறீரே, நன்றி. உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடம் கொடுத்து எங்களை பாதுகாக்கிறீரே, நன்றியப்பா. பிரயாணங்களிலே போகும்போதும் வரும்போதும் எல்லா ஆபத்துக்கும் விலக்கி எங்களை மீட்டீரே, உமக்கு நன்றியப்பா. இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நம்முடைய கரங்களிலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். என் தேவன் தாமே ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்துக் கொள்வீராக. பிள்ளைகள் செய்த தவறுகள், குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. உடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிப்பீராக. ஒவ்வொரு குடும்பங்களும் நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாமே ஆசீர்வதித்து பெருக பண்ணுவீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் என்னென்ன காரியங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறார்களோ எல்லா ஜெப விண்ணப்பங்களையும் அங்கீகரிப்பீராக. ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் செய்கிற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லாத செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டிக்குன்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வதிங்க. அப்படியே நன்மையினால் நிரப்புவீராக. யாரெல்லாம் வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. வேலை காரியங்களில் உள்ள தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக.
ரீபா கபரா ஷகரக துரி கரதரபலா ரீபா கேபா ரஷந்தரோ ராபா லபா தூடாபா லகத ரபா. ஆவியானவரே நம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. மற்றவர்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாதபடிக்கு தலை நிமிர செய்யுங்க. அன்னாலை ஆசீர்வதித்தது போல பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. உடைய நன்மையினால் நிரப்புவீராக. உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே சகாயர். என் தேவன் மாத்திரமே உதவி செய்ய முடியும். பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்க, பொருளாதார தேவைகளை சந்திங்கப்பா, பண தேவைகளை சந்திங்க. சூழ்நிலைகளை எல்லாம் சாதமாய் மாற்றி கொடுங்க. பிள்ளைகள் நினைக்கிறதுக்கும் வேண்டிக்கொள்வதற்கும் மேலான நன்மைகளை கொடுத்து ஆசீர்வதிங்க. நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. குடும்பத்தில் உள்ள சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி சமாதானத்தை கொடுங்கப்பா. நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு சோர்வோடு வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் நல்ல சுகத்தை கொடுங்கப்பா. பலத்தை கொடுங்க, ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்க. பலவீனத்திலே உடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். உடைய நன்மையினால் நிரப்புவீராக. ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்கப்பா. முற்றிலுமாக தாழ்த்தி ஜபிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரையை கொடுங்க. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றுக்கும் விலக்கி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய இரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். உடைய கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். சத்ரு எங்களுடைய வாழ்க்கையில் எந்த தீமையும் கொண்டு வராதபடிக்கு, எந்த பொல்லாப்புகளையும் கொண்டு வராதபடிக்கு பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. அப்படி மகிமையினால் மூடுங்க. இரவு நேரத்தில் இன்பமான தூக்கத்தை தாங்க. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்க. வரப்போகிற காரியங்களை குறித்து எங்களோடு கூட பேசுங்க. அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்திலே காத்திருக்க புது கிருபையில பெற்றுக்களை எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களுக்கு அடைக்கலம், நீர் எங்களுக்கு பாதுகாப்பு. நாங்கள் நம்பி இருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தையின் பிரகாரம் பயந்து வாழ்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரிக்காக ஜெபிக்கிற கொடுக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய நன்மையினால் நிரப்புங்கப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. உடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.